இறந்தவர்களின் படத்தை எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? கடவுள்களை வழிபடுவதைப் போன்று நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் பழக்கம் நம்மிடம் உண்டு. அமாவாசை, திதி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டுமா? அப்படி வழிபடுவதானால் எப்படி வழிபட வேண்டும்? அவர்களின் படங்களை எந்த இடத்தில், எந்த திசை நோக்கி வைத்து வழிபட வேண்டும்? எப்படி வழிபட வேண்டுமென பல கேள்விகள், சந்தேகங்கள் பலருக்கும் உண்டு. அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய சந்தேகங்களுக்கான தெளிவான பதில்களை இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம் வீட்டில் இறந்தவர்களின் படத்தை எங்கு வைத்து வழிபடுவது என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு உண்டு. பூஜை அறையில் இறந்தவர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது. நாம் இறந்தவர்களை கடவுளாக நினைத்து வழிபாடு செய்தாலும் கூட அவர்களும் மனிதர்கள்தான். வாழும்போது பாவங்கள் செய்திருப்பார்கள். ஆகவே கடவுள் படத்திற்கு இணையாக அவர்களின் படத்தை பூஜை அறையில் வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் பூஜை அறை, படுக்கை அறையை ஆகிய இரு இடங்களையும் தவிர்த்து வீட்டில் மற்ற எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நமது முன்னோர்களின் படங்களை வைத்து வழிபடலாம். இறந்தவர்களின் படங்களை எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும்? இறந்து போனவருடைய பார்வை தெற்கு திசை நோக்கி இருக்கும் படிப்படத்தை மாட்ட வேண்டும். இப்படி வைத்தால் அது அந்த குடும்பத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கும் மற்றும் இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும் போது மட்டும்தான் வடக்கு திசையில் விளக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மையை அளிக்கும். முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்கு என்று தனியாக ஒரு விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அது அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்கை முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடாது. முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் மற்றும் நெய் விட்டும் விளக்கு ஏற்றலாம். தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பும் விளக்கேற்ற வேண்டும். சுவாமி படங்களுக்கு பூ போடுவது போன்று முன்னோர் படங்களுக்கும் பூ போட வேண்டும். சுவாமிக்கு ஏற்றும் ஊதுபத்தியை சுவாமி படங்களுக்கு காட்டிய பிறகு முன்னோர் படங்களுக்கும் காட்டி வழிபட வேண்டும். அமாவாசை, திதி போன்ற விசேஷ நாட்களில் முன்னோர்களின் படங்களை எடுத்து ஒரு மணி பலகையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு முன் இலை போட்டு படையல் போட்டு வழிபட வேண்டும். படங்கள் சுவற்றில் மாட்டியிருந்தால் அதற்கு கீழ் இலை போட வசதியிருந்தால் அங்கேயே படையல் போடலாம். இறந்த முன்னோர்களின் படங்களுக்கு சுவாமிக்கு பூஜை செய்வது போல் மணி அடித்தும் கற்பூரம் காட்டியும் வழிபடலாம். வீட்டின் வடக்கு, தென்மேற்கு மூலையில் இறந்தவர்களின் படத்தை வைக்கவே கூடாது. இதனால் வீட்டில் அமைதியில்லாமல் போகும். கணவன் மனைவி சண்டை வரைக்கும் கூட போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.